பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு 2 நினைவுகள். இந்த நாட்களில் நாம் தென் தேசத்து ராஜாக்களை குறித்து தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் அத்தாலியாள் மற்றும் யோவாஸ் இந்த இருவரையும் நாம் ஒப்பிட்டு ஒருவர் மூலமாக தேசத்தில் எப்படி நன்மை நடந்தது, இன்னொருவர் மூலமாக தேசத்தில் எப்படி தீமையான காரியங்கள் நடந்தது என்று நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து அடுத்த ஒரு சில ராஜாக்களை நாம் பார்க்கலாம். யோவாசுக்கு பின் ராஜாவாக வந்தது அமத்சியா. இந்த அமத்சியாவை குறித்து 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஸோ நல்ல ஒரு ஆரம்பத்தை அவர் கொடுக்கிறார். ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதை போல் அல்ல. தாவீது நடந்த அளவுக்கு இவரால் செம்மையாக நடக்க முடியல. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் பார்வைக்கு செவ்வையானதை செய்தான். 4ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். கர்த்தருடைய பார்வைக்கு அவர் செம்மையான காரியங்களை செய்கிறார். ஆனாலும் இந்த மேடைகளின் மேல் பலியிடுறது என்றால் இந்த அந்நிய தேவர்களுக்கு பலிபீடம் கட்டி அதை சேவிக்கக்கூடிய காரியங்களில் ஒரு வித்தியாசத்தை அமத்சியாவால் என்ன பண்ண முடியல, கொண்டு வர முடியவில்லை. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் தேசம் எப்படி இருந்திருக்கும் என்றால் ஒரு ஆவிக்குரிய ஒரு கலப்படம் இருந்திருக்கும். கொஞ்சம் பேர் தேவனை ஆராதிக்கிறார்கள், இன்னும் கொஞ்சம் பேர் அந்நிய தெய்வர்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். அவங்க எல்லாராலையும் ஒரு தேசமாக ஒரே மனதாக யெகோவா தேவனை இந்த நாட்களில் பின்பற்ற முடியவில்லை. ஆனால் நம்ம தாவீதுடைய நாட்களை எல்லாம் பார்த்தோம் என்றால் முழு தேசமும் ஒரே மனதாக யெகோவா தேவனையே சேவித்தார்கள். அதனால தான் 3ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்தார், ஆனாலும் தாவீதை போல் அல்ல. ஏன்னா தாவீதுடைய நாட்களில் முழு தேசமும் தேவனை மாத்திரமே ஆராதித்தார்கள். அமத்சியாவை தொடர்ந்து அசரியா ராஜாவாக பொறுப்பெடுக்கிறார். அசரியாவை குறித்து நாம் அதுக்கு அடுத்த அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனங்களில் வாசிக்கலாம். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அசரியாவும் கூட நல்ல ஒரு துவக்கம் இருந்தது. தன்னுடைய தகப்பனை போல அமத்சியாவை போல கர்த்தருடைய பார்வைக்கு செவ்வையான காரியங்களை செய்து வந்தான். ஆனாலும் 4ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது, மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். தன்னுடைய தகப்பனார் நாட்களில் நடந்தது மாதிரியே இவருடைய நாட்களிலும் மேடைகள் மேல் அந்நிய தேவர்களுக்கு பலியிடக்கூடிய காரியங்களை அவங்களால கட்டுப்படுத்த முடியல, நிறுத்த முடியல. இன்னும் தேசத்தில் அந்த ஆராதனையில் கலப்படம் இருந்தது. ஒரே நினைவாக ஒரே மனதாக அவர்களால் யெகோவா தேவனை பின்பற்ற முடியவில்லை. ஸோ இதை தொடர்ந்து நாம் வட தேசத்தில் உள்ள ஒரு ராஜாவை கூட நம்ம இந்த அதிகாரங்களில் பார்க்கிறோம், யோவாகாஸ். யோவாகாஸை குறித்து நாம் 13ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 3ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கும்போது, 3ஆம் வசனத்தில் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை தேசத்திலே ஏற்படுகிறது. உடனடியாக இந்த ராஜா 4ஆம் வசனத்தில் தேவனிடம் மன்றாடுகிறார், தேவனே எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு உதவி செய்யும். ஸோ உடனடியாக தேவன் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு நன்மை செய்கிறார். 5ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியர்களுடைய கையின் கீழிருந்து நீங்கள் ஆனார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களில் குடியிருந்தார்கள். ஸோ முந்தி மாதிரி நல்ல ஒரு சமாதானம் அந்த நாட்களில் காணப்பட்டது. ஆனாலும் 6ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாம் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே
நடந்தார்கள். யெரொபெயாம் உண்டாக்கின அந்த சுரூபங்களை அவங்களால என்ன பண்ணாமல் இருக்க முடியல, அவங்க சேவிக்காமல் இருக்கவே முடியவில்லை. இப்போ நம்ம தென் தேசத்திலிருந்து 2 ராஜாக்களை பார்த்துருக்குறோம், வட தேசத்திலிருந்து ஒரு ராஜாவை பார்த்தோம். அவர்கள் எல்லாருமே கொஞ்ச நாள் தேவனை சேவிக்கிறார்கள், ஆனால் முழுமையாக அவங்களால என்ன பண்ண முடியல, தேவனை சேவிக்க முடியவில்லை. முழு தேசமாக தூய்மையான ஒரு ஆராதனையை, தூய்மையான ஒரு பின்பற்றுதலை அவர்களால் செய்ய முடியவில்லை. இதிலிருந்து இன்றைக்கு வாழக்கூடிய நமக்கு என்ன படிப்பினை என்று நான் பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் அந்த தூய்மையை குறித்து நாம் பார்க்க முடியும். இருதயத்தில் தூய்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படி என்றால் என்ன? இருதயத்தில் கலப்படங்கள் இருக்கக்கூடாது. பாதி இருதயம் தேவனுக்காக, இன்னும் பாதி இருதயம் நம்முடைய சுயத்திற்காக, அப்படி இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசம் கூட தூய்மையாக புடமிடப்பட வேண்டும். ஸோ அதனால தான் பொன்னை போல நம்முடைய விசுவாசமும் கூட புடமிடப்படுகிறது. அப்போ நம்முடைய விசுவாசம் மிக தூய்மையாக காணப்படும். அது மாத்திரமல்ல, நம்ம எபேசியரில் வாசிக்கும்போது நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டுமாம். அப்படின்னா நம்முடைய அன்பும் கூட கலப்படம் இல்லாததாக காணப்பட வேண்டும். ஸோ அப்போ நம்ம இருதயம், நம்முடைய மனது, நம்முடைய ஆராதனை, இவைகள் எதிலையுமே கலப்படங்கள் இருக்கக்கூடாது. ஸோ பாதி இருதயம் பாதி மனது சுயத்திற்காக, இன்னும் பாதி மனது தேவனுக்காக, அப்படி இருப்பதை தான் வேதம் 2 நினைவுகள் அல்லது 2 மனம் என்று சொல்லுகிறது. நம்ம யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போதும் கூட, 2 மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். 2 மனம் நமக்கு இருக்கும்போது, சுயத்திற்காக கொஞ்ச நாள் வாழ்கிறது, தேவனுக்காக கொஞ்ச நாள் வாழும்போது நம்ம வழிகளிலெல்லாம் நாம் நிலையற்றவர்களாக இருப்போமா? இன்னொரு விதத்தில் சொன்னால், நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் காணப்படும். ஒரு உதாரணத்துக்கு அந்த படத்தை நீங்கள் பாருங்களேன், அதில் 2 வழிகள் இருக்கிறது. இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு இந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதையில் போகிறேன், அதன் பின் நான் திரும்பவுமாக பின்னால் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாதையில் போகிறேன், அதன் பின் திரும்பவுமாக பின்னால் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாதையில் போகிறேன். அப்படின்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இடது பக்கம் கொஞ்ச நேரம் போகிறேன், அப்புறம் பின்னால் வரேன், அப்புறம் வலது பக்கம் கொஞ்ச நேரம் போகிறேன், பின்னால் வரேன். அந்த கொஞ்சம் இடத்துக்குள்ளாலே என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும். நல்ல ஒரு தூரம் என்னால் என்ன பண்ண முடியாது, பயணம் செய்ய முடியாது. அதனால தான் எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லையாம். ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியல, ஏதாவது ஒன்றை தெரிந்து கொண்டு அதில் நேர்த்தியாக அவங்களால என்ன பண்ண முடியல, நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. அதனால தான் அவங்க ஒன்றுமே பேசாமல் அப்படியே இருந்தார்களாம். ஸோ இந்த நாளில் கூட நம்முடைய சுயத்திற்காக நாம் வாழ்கிறோமா அல்லது தேவனுக்காக முழுமையாக வாழ்கிறோமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்காக அல்ல, தங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தேவனுக்காக பிழைத்திருக்க கடவர்கள். ஸோ அப்போ நம்ம ஆண்டவர் நம்மை ரட்சித்து இந்த பூமியில் வைத்திருக்கிறது கர்த்தருக்காக மாத்திரம், ஒரே நினைவோடு ஒரே இருதயத்தோடு வாழ்வதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஸோ இந்த நாளில் கூட நீங்களும் கூட ஒரு சிலர், நானும் கூட கஷ்டப்படுறேன், இந்த ஜனங்கள் மாதிரி கொஞ்ச நாள் இயேசுவை பின்பற்றது மாதிரி இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் எனக்கே தெரியாமல் இன்னொரு வழியில் நான் போய்விடுகிறேன். அதற்காக தான் ஆண்டவர் நமக்கு சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. சுவிசேஷத்தினால நம்முடைய இருதயத்தை முழுவதுமாக மாற்ற முடியும். சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் போது நம்முடைய இருதயம் மாற்றப்படுகிறது. இந்த இருதயம் மாற்றப்படும் போது மாத்திரம்தான் தேவனை நாம் முழுமையாக பின்பற்ற முடியும். நம்முடைய பலத்தினால தேவனை பின்பற்றவே முடியாது. ஆனால் சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்போது, இருதயத்தை புதிதாக மாற்றும்போது நம்மால் இயேசுவை
முழு இருதயத்தோடு பின்பற்ற முடியும். இதனால் கூட உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை பின்பற்றுவதற்கு கஷ்டப்படுறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சுவிசேஷத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் பலனாக இருக்கிறது. இயேசுவே, சுவிசேஷம்னா என்ன? இயேசு எனக்காக மரித்தார். என் இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்காகவும் இயேசு மரித்தார், எனக்காக உயிரோடு எழும்பினார். அதை நம்ம ஆழமாக விசுவாசித்து நடக்கும்போது இருதயம் மாற்றப்படுகிறது. நம்ம ஜெபிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் கிருபை தரும்படியாக. அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரு மனம் உள்ளவன் தன்னுடைய எல்லா பகுதிகளிலும் நிலையில்லாமல் இருக்கிறான் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் கூட இரு மனம் உள்ளவர்களாக நாங்கள் காணப்படாதபடிக்கு ஒரே மனமாக முழு இருதயத்தோடு இயேசுவை நாங்கள் மனதார பின்பற்ற கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கொஞ்ச நாட்கள் சுயத்திற்காக வாழ்ந்து, இன்னும் கொஞ்ச நாட்கள் இயேசுவுக்காக வாழ்ந்து, அங்கும் இங்கும் எங்களுடைய மனம் அலைந்து கொண்டில்லாதபடிக்கு ஓர் முகமாக ஆண்டவரே ஒரே மனதாக உம்மை மாத்திரம் நாங்கள் பின்பற்ற ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.